வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Stone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். இந்த 25 ஆண்டுகளாக நான் ஒவ்வொருத்தரையும் ஒரு விஷயம் படிச்சுட்டு இருக்கேன். அப்படி போது இந்த 2020 ஒரு விஷயத்தை சொல்லி தர்ற போது என்ன விஷயம் சொல்லி தர்ற போது இந்த விஜயோடைய தாக்கம் இருக்கிற போது எப்படி மீண்டும் சினிமாவுடைய தாக்கம் இருக்கா இல்லையா, இம்பாக்ட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு 5 மாதம் ஆச்சு. சர்வே அடிப்படையில் ஒரு கணக்கு வந்திருக்கு. இந்த கணக்கு மாறுமா மாறாது போக போக எடுக்கிற ஆய்வு அடிப்படையில் தெரிய வரும். அபரிதமான மக்கள் மத்தியில் ஆதரவு அப்படியே ஓட்டு போறாங்களா இல்லை, ஜஸ்ட் பார்டர் மார்க் பாஸ் கூடிய நிலைமையில தான் திமுக இருக்க ஒழிய அண்ணாமலை ஆகட்டும், விஜய் ஆகட்டும், சீமான் ஆகட்டும், ஏனைய பேர் அத்தனை பேர் அந்த ரேஸ் இவங்க ஆட்சி பிடிப்பாங்க சூழ்நிலை ஒரு அலை வீசப்படல. அதே திமுகவும் எடப்பாடிக்கும் ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு அலை வீசப்படலை. பாஜக 11.27% ஓட்டு பாஜக ஓட்டே அல்ல. நிறைய பேர் சொல்றது கூட பாஜக 11.27% ஓட்டு வாங்கிச்சு. அது யாரால் வாங்கப்பட்டது, எப்பட்ட சூழ்நிலையில் வாங்கப்பட்டதுன்னு யாரும் பேச மாட்டாங்க. 8% ஓட்டு அண்ணாமலையால் வெளியே போதுங்க, தாவேக்காவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் வெளியே போதுங்க, ஏடிஎம்கே ஓட்டு போட இல்லைங்க. அப்புறம் அந்த 8% ஓட்டு அண்ணாமலை ஓட்டு எங்க? அந்த அண்ணாமலை ஆதரவாளர்களுடைய வாக்குகள் யாருக்கு தான் போகும்? அது அண்ணாமலை தான் முடிவு செய்யணும். எப்படி சார் சொந்த கட்சிக்கு துரோகம் செய்வாரு? எத்தனை நாளைக்கு பயணிப்பாரு? ஃபைண்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐபிடிஎஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மதிப்பிற்குரிய திரு திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என் தமிழ் தாய்வர்களுக்கும் உங்கள் பாயிண்ட் மீடியா சேனலுக்கும். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் சார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு பேசுகிறோம். உங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருந்தீங்க. அதுவும் எப்பவுமே தேர்தல் சமயத்தில் தான் வெளியிடுவீங்க. யார் ஆட்சிக்கு வரப்போறா, அடுத்து முதலமைச்சராக போவது யார், மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, ஆட்சியினுடைய செயல்பாடுகளால் மக்கள் திருப்தி அடைஞ்சிருக்காங்களா இல்லை திருப்தி அடையவில்லையா அப்படிங்கிற கருத்து கணிப்பெல்லாம் எப்பவுமே எலெக்ஷன் எண்டில் தான் அறிவிப்பீங்க. தற்போது 8 மாதங்களுக்கு முன்பே அறிவித்த காரணம் என்ன? கருத்து கணிப்புன்றது முதல்ல நான் மன்னிக்கவும், அதை நான் முரண்படுறேன். கள ஆய்வு, தீசஸ், இது ஒரு கள ஆய்வு, ரிசர்ச்சுக்கு நான் பண்ணுறதெல்லாம். நான் அந்த போய் மைக் பிடிச்சி கேட்குறதோ இல்லை எப்படி பண்ணுறதோ இல்லை. நான் ஒரு சைக்காலஜி, எண்ணியல், பண்பியல், உளவியல் கூறு அடிப்படையில் டேட்டாஸ், பொலிட்டிக்கல் டேட்டாஸ், கரண்ட் டேட்டாஸ், ஹிஸ்டாரிக்கல் கட்சியினுடைய கோர்வட்டி எவ்வளோ, இப்படி அனைத்து விதமான விஷயங்களையும் ஆளுங்கட்சியுடைய திட்டங்கள், எதிர்கட்சியுடையது, ஆண்ட கட்சியினுடைய செயல்பாடு, இப்போ ஆளப்போகிற கட்சியின் செயல்பாடு, எதிர்கட்சியுடைய செயல்பாடு, எதிர் தலைவர்களுடைய செயல்பாடு, பேச்சுக்கள், சிந்தனைகள் அத்தனையும் கலந்து ஒரு வடிவமைக்கு தான் ஸ்டோரி தான் சர்வேன்றது, ஆய்வுன்றது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆய்வு 60வது ஆய்வு. எனக்கு 25 வருஷம் அந்த ஃபீல்டில் இதுவரையும் கம்ப்ளீட் ஆகிறேன். 2002 ஆரம்பித்தேன். 2004 முறையாக வெளியே ப்ரெஸ் கூட ஆரம்பித்தேன். அது இது தொடங்கி 25 வருஷம் அந்த பணியில் மேற்கொண்ட போது இந்த தேர்தலை ஏன் முன்கூட்டியே எடுக்கிறேன்னு சொன்னால், நான் இந்த தேர்தல் ஒரு விசித்திரமான தேர்தல். ஒவ்வொரு தேர்தலும் ஒரு விஷயம் சொல்லித்தரும். நான் இந்த கடந்த 25 ஆண்டுகளை பார்க்குறேன். ஒவ்வொரு தேர்தலும் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கு. எனக்கு அதுக்கு முன்னாடி தேர்தலை பற்றி நான் சிந்திக்கல, அதை பற்றி எனக்கு தெரியாது, போகவும் இல்லை. இந்த 25 ஆண்டுகளாக நான் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு விஷயம் படிச்சுட்டு இருக்கேன். அப்படி போது இந்த 2020 தேர்தல் ஒரு விஷயத்தை சொல்லி தர போது என்ன விஷயம் சொல்லி தர போது இந்த விஜயோடைய தாக்கம் இருக்கிற போது எப்படி மீண்டும் சினிமாவுடைய தாக்கம் இருக்கா இல்லையா, இம்பாக்ட் இருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு 5 மாதம் ஆச்சு. நீங்கள் கூட கேட்டீங்க சார் இன்டர்வியூ ஏன் கொடுக்கல அப்படின்னு. எனக்கு சரியான விவரங்கள் இல்லாமல் கொடுத்தோன்னா ஃபீல்டில் நிற்க முடியாது. நான் பத்திரிகைகளை சந்திச்சு பேட்டி கொடுக்காது. சராசரியாக யூடியூப்பில் பேட்டி கொடுக்குறதோ இல்லை இது கிடையாது. சராசரியாக ஒரு பத்திரிகைகளை சந்திச்சு முறையாக ப்ரெஸ் மீட் கொடுத்து இது பண்ணுறாரு. அப்படின்னா இதுவரையும் கிட்டத்தட்ட நான் ரிப்போர்ட் அனுப்பியிருக்கேன். இப்போ சமீப காலமாக வச்சுங்க, ஒரு 4 தேர்தல் வச்சுங்க, எதையாவது நான் தூத்துருக்கேன்னா, சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், கர்நாடக தேர்தல் ஆகட்டும், தமிழ்நாடு தேர்தல் ஆகட்டும், பார்லிமெண்ட் தேர்தல் ஆகட்டும், இங்கே தமிழ்நாடு தேர்தல் ஆகட்டும், பொது எம்பி தேர்தல் ஆகட்டும், எதையாவது ஒரு சர்வே தோத்துருன்னு சொல்லுங்கள், நான் டேட்டாஸ் உங்ககிட்ட தரேன். ஸோ கரெக்டாக இருக்கா இல்லையா, உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பணும்ல. ஸோ அப்படி அனுப்பணும்ல. படிச்சிங்களா உண்மையாக சரி, ரைட்டு. அது ஏதாவது மிஸ்டேக் ஆச்சா? ஸோ அப்படிங்கிற போது இது ஏன்னா இது ஒரு இப்போதே பண்ணாதான் நமக்கு என்னன்னு தெரியும். ஏன்னா விஜயுடைய ஃபேக்ட் எவ்வளோ. இப்போ எடப்பாடி ஒரு கட்சி ஆரம்பித்து லாங் டைம் இல்லான தலைவர் கிடையாது. ஒரு ஆக்ஷனில் முதலமைச்சர் ஆனவர். அப்புறம் போது அவர் கையில் இப்போ கட்சி கிடச்சிருக்கு. ஸோ அவர் உண்மையிலேயே ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கா, இல்லைனா யாருக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை குடும்ப அரசியல் கையில் இருக்கிற கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, அது என்பது சொல்கிற அவர்களுக்கு மறுபடியும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா, இல்லைனா இங்கே விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை சீமானுக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்குது, அப்படின்னா இதெல்லாம் இருக்காங்கன்னா அண்ணாமலை மாநிலத்தில் விட்டு வெளியே போயிட்டாங்க. அப்படின்னா அண்ணாமலை ரோல் என்ன, ஸோ அண்ணாமலைக்கான ஓட்டு வங்கி இருக்கா இல்லையா. ஸோ இப்படி எல்லா விஷயங்களையும் சேகரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இது முதல்கட்ட ஆய்வு. இன்னும் அடுத்த ஸ்டெப் போகும். இப்போ சரி எப்படி தான் வருது ஒரு கூட்டம், இப்படி அமைஞ்சு எப்படி இருக்குன்ற ஒரு அனுமானம், ஒரு யுக்தி, ஒரு சர்வே அடிப்படையில் ஒரு கணக்கு வந்திருக்கு. இந்த கணக்கு மாறுமா மாறாது போக போக எடுக்கிற ஆய்வு அடிப்படையில் தெரிய வரும். ஆனால் தற்போது சூழ்நிலை பொறுத்தவரை திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அதுக்காக அபரிதமான மக்கள் மத்தியில் ஆதரவு அப்படியே ஓட்டு போறாங்களா இல்லை, ஜஸ்ட் பார்டர் மார்க் பாஸ் கூடிய நிலைமையில தான் திமுக இருக்க ஒழிய
மிகப்பெரிய பிரம்மாண்டம் அப்படின்னா சொல்ல. ஏன்னா அதிமுகவும் திமுகவும் ஒரே லெவலில் தான் சமபலத்தில் பார்க்குறாங்க. ஏன்னா அதுவும் ஊழல் கட்சி, இதுவும் ஊழல் கட்சி, ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இல்லைன்ற போது அந்த சமபலத்தை தான் மக்கள் பார்க்குறாங்க ஒழிய திமுகவோட சிறந்த அதிமுக, அதிமுக சிறந்த திமுகன்னு சொல்ல யாரும் பார்க்கல. அப்படி பார்க்குற போது ஜஸ்ட் மார்ஜினில் தான் திமுக பாஸ் ஆகுது. தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து மக்களுடைய கள ஆய்வுல வந்து என்ன சொல்லியிருக்கிறதா நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க அப்படின்னா, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 77.83%, ஆமாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 73.30% வந்து கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு 3% தான் வந்து டிஃபரன்ஷியேட் இருக்கிறதா வந்து காட்டியிருக்கீங்க. அப்போ இபிஎஸ்க்கு ஆதரவுகளை வந்து இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதுக்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஓரளவு ஸ்ட்ராங்கான வலுவான எதிர்க்கட்சியாக கூட சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்தாங்க. கடந்த முறை வந்து நம்ம வாக்குகள் வந்து கூடியிருக்கு, பட் குறையலை அப்படிங்கிறத இபிஎஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது அப்போ ஸ்டாலினை நெருக்கி விட்டாரா? இல்லை அந்த பார்வையில் பார்க்க வேண்டாம். இது வந்து 100க்கு போடப்பட்டது. அதாவது வந்து 10 பேரை கேட்டிருக்கோம். 10 பேர்ல எப்படின்ற போது இப்போ இந்த 2000 தேர்தலில் போகிற அதிமுக திமுகவாக தான் முடிவு. தாவேக்கா வந்து ஆட்சி பிடிக்க போறதில்ல. 2 பேர்ல யார் வரப்போறான்ற போது திமுக தான் வரப்போகுது. அப்புறம் அதிமுக திமுகன்ற போது ஜஸ்ட் ஒரு இது இருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட் தான் இருக்கு இல்லையா. இது 100 கணக்கு போட்டது. அந்த முதல்வர் வேட்பாளருக்குள்ள இவங்க 2 பேர் ரேஸ்ல இருக்காங்கன்னு அர்த்தம். மீதி யாரும் ரேஸ்ல இல்லை. இந்த தேர்தலை பொறுத்தவரை அண்ணாமலை ஆகட்டும், விஜய் ஆகட்டும், சீமான் ஆகட்டும், இவங்க ஏனைய பேர் அத்தனை பேர் வந்து அந்த ரேஸ் வந்து இவங்க ஆட்சி பிடிப்பாங்க சூழ்நிலை ஒரு அலை வந்து வீசப்படல. அதே திமுகவும் எடப்பாடிக்கும் ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு அலை வீசப்படலை. ஆட்சி மாற்ற வேணும்னு சொல்லி மக்கள் மத்தியில் நினைக்கல. ஏன்னா இப்போ இவங்களும் ஒப்பிட்டு பார்க்குறோம், அவங்களும் ஒட்டப்போ ஒரே லெவல் தான் இருக்காங்க. அதிமுகவும் திமுகவும் சமபால லெவல் தான், வேறுபாடு இல்லை, மாற்றத்துக்கான கொடுக்குற அரசியல் இல்லை. அப்படி பார்க்குற போது திமுக வந்து அந்த தேர்தல் அரசியலை வந்து அவங்க கற்ற கையாட்டுவாங்க. இப்போ 40 தொகுதியில் எப்படி ஜெயிச்சாங்க? அப்போ ஆளுங்கட்சி மேலே ஊழல் பிரச்சனை இல்லையா? செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகி போலையா? இல்லை பொன்முடி அரெஸ்ட் ஆகி போலையா? இதை விட ரொம்ப பெரிய தாக்கம்லாம் இருந்துச்சு. ஏதாவது பாதிப்பு இருந்துச்சா? செய்கூலி சாராமல் 40 தொகுதி வென்றாங்கல்ல. அதுதான் தேர்தல் அரசியல். நீங்க கட்சி செயல்பாடுகள், ஆட்சியினுடைய செயல்பாடுகள் மட்டும் இல்லாமல் தேர்தலுடைய செயல்பாடு பார்க்குற போது அவங்க கூட்டணி பிளஸ் மட்டும் இல்லாம கூட்டணியே பெரும் பலம் சொல்ல முடியாது. ஏன்னா விசிகா கட்சி பலவீனமா இருக்கு. ஏன்னா விசிகா கட்சியுடைய பாதி ஓட்டு தாவேக்க போகுது. ஏடிஎம்கே எப்படி எக்ஸ்ட்ரா இருக்கு பாஜகவோ அது மாதிரி வந்து திமுக எக்ஸ்ட்ரா இருக்கா இருக்குது விசிகா. ஏன்னா விசிகா வந்து ஸ்ட்ராங் வந்து குறைஞ்சிருச்சு, பாதி ஓட்டு வந்து தாவேக்க போகுது. அப்படி போற பட்சத்தில் அந்த மீதி இருக்க இடசாரி வலசாரி எல்லாம் ஒரு கட்சியே இல்லை. அது பேருக்கு இருக்கிற ஒரு கட்சி, ஒரு காட்சி, அவ்வளவுதான் ஒழிய கூட்டணியில் ஒரு 10 பேர் காட்டலாமலே மதிமுக காட்டும். அதில் சிறுமையான கட்சிகளும் பெருமையான கட்சிகள் அல்ல, அது வலுவிழந்து போடுறது. அப்படியே அவங்க வலுவான கூட்டணின்ற பொருள் காமிச்சு விட வாய்ப்பு. இங்க அதிமுக அது மாதிரி கூட இல்லை. பாஜக போனது மைனஸ். ஏன்னா பாஜக 11.27% ஓட்டு பாஜக ஓட்டே அல்ல. நிறைய பேர் சொல்றது கூட பாஜக 11.27% ஓட்டு வாங்குச்சு, அது யாரால் வாங்கப்பட்டது, எப்பட்ட சூழ்நிலையில் வாங்கப்பட்டதுன்னு யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அது அண்ணாமலை என்ற ஒரு நபர் மாநிலத்தில் வர இன்றதுனால தான் அந்த ஓட்டு, அந்த கட்சி எப்பயுமே கோர் ஓட்டு நோட்டா கிணையா தான் இருக்கு, 3% தான் இருக்கு, தாண்டிலாம் இல்லை. அது எப்படி மாறுச்சுன்னா அண்ணாமலையுடைய செயல்பாடால் ஒரு ஈர்ப்பால வேற வழியே இல்லையே அண்ணாமலைக்கு போடுறதுக்காக ஓட்டு போட்டாங்க. அண்ணாமலையுடைய செயல்பாடு வந்து தமிழ்நாட்டில் வந்து கட்சியை வளர்க்க வேகமா செயல்பட்டார் அப்படிங்கறதெல்லாம் மறுக்க முடியாத உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே சமயம் அந்த மோடி ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு எடுத்து அது எம்பி எலெக்ஷன் ஒர்க் அவுட் ஆச்சு, ஸ்டேட் எலெக்ஷன் ஒர்க் அவுட் ஆகுது. ஸ்டேட் எலெக்ஷன் அது பெருசான மோடி ஃபேக்டர்லாம் இங்க தமிழ்நாட்டில் பெருசா இல்லை. இங்க அண்ணாமலை ஃபேக்டர் தான் உருவானது. அந்த கட்சியை பொறுத்தவரை எனக்கு பாஜக ஒன்றும் எனக்கு வந்து விருப்பப்பட்ட கட்சியெல்லாம் பிடிக்காத கட்சி. இந்தியாவிலே எனக்கு காங்கிரஸும் பாஜகவும் பிடிக்கும். ஏன்னா அவன் திருடனா இது எப்படி திமுக அதிக மாதிரி அதே மாதிரி பெரிய திருடன் பாஜக. அப்புறம் பாஜக எனக்கு பிடிச்ச கட்சி இல்லை. அப்படி பார்க்குறப்போது இங்க அண்ணாமலை ஒரு ஒழுக்க தான் அந்த ஓட்டு போட்டாங்க. 8% ஓட்டு வெளியில போட்ட ஓட்டு வழியா பாஜக இல்லை. ஸோ பாஜக நோட்டாவுக்கு இணையான கட்சி தான் தமிழகத்தில் இருக்க வழியா பாஜக வளர்ந்துருக்கு சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா அது வளர்ந்தது யாரால், தனி ஒருவரால் வளர்ந்தது, அண்ணாமலை ஒரு மோத்துக்காக வளர்ந்தோடய அது அண்ணாமலை இந்திய கூட்டணியோடு சேர்த்து 18% ஓட்டு எடுத்திருக்காங்க. அப்படின்னா இப்ப ஸ்ட்ராங்கா வந்து நம்ம கேட்கலாம். அந்த 18% ஓட்டு சாப்டர் க்ளோஸ்ங்க. அந்த தேர்தலும் ஒப்பிட வேண்டாம். எல்லாரும் அதே பேசுறீங்க, அதே நிலைமை இன்னைக்கு இல்லைங்க. அதே கூட்டணி அதே தலைவர் அண்ணாமலை இல்லைங்க. அந்த கணக்கு வராது. 8% ஓட்டு அண்ணாமலையால் வெளியே போதுங்க, தாவேக்காவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் வெளியே போதுங்க, ஏடிஎம்கே ஓட்டு போட இல்லைங்க. அப்புறம் அந்த 8% ஓட்டு அண்ணாமலை ஓட்டு எங்க? பிஜேபி ஓட்டு 11.27% ஓட்டே இல்லை. நான் எனக்கு நல்லாவே தெரியும் எங்கெங்கெல்லாம் ஓட்டு வந்துச்சு, எப்படி வந்துச்சு, என்ன வரும் எனக்கு புள்ளி வரும் ஆடுறதுன்னு தெரியும். அதனால ஆணித்தரமா சொல்றேன், பிஜேபி ஓட்டு 11.20% இல்லை. பிஜேபி நோட்டா கட்சி. நயனார் முகத்தை பார்த்தோ செல்வப்பிரதங்க முகத்தை பார்த்தோ ஓட்டு வங்கி தலைவர்கள் கிடையாது. அவன் மூஞ்ச பார்த்தெல்லாம் ஓட்டு போட மாட்டான். தமிழிசை பார்த்தோ இருக்கிற அந்த கட்சிக்குள்ள யாரை பார்த்தோ ஓட்டு வைக்கிற ஒரு நபர். எல்லா கட்சியும் ஒதுக்கப்பட்ட, அதாவது ஓரங்கட்டப்பட்ட, இது தேரா கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் போய் பிஜேபி செஞ்சுக்கிறாங்க ஒழிய ஒரு டிக்கெட்டாவது வந்து இத்தனை ஒரு 1000 ஓட்டு இருக்கிற தலைவன் சொல்லும் பார்ப்போம், ஒரு தலைவரும் பிஜேபி கிடையாது. ஸோ பிஜேபி தேசத்தில் கட்சி ஆடுறதுனால இங்க ஒரு கட்சியா மீடியா பாலிடிக்ஸ் பொலிட்டிக்கல் பண்றாங்க ஒழிய கள்ள பாலிடிக்ஸ் தொண்டனே இல்லை. அண்ணாமலை இந்த மாதிரி இல்ல, மொத்தம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. அவர்தான் வார் ரூம்லாம் வச்சிருக்காரு, ஏகப்பட்ட வார் ரூம் வந்து சோஷியல் மீடியா சார், வார் ரூம் வேகமா வளர்ந்து அப்படி பார்க்கும்போது தலைவர் எல்லாரும்
பாஜக தானே இருப்பாங்க. அப்புறம் தலைவர் எப்படி வெளியே போவாங்க? சரி, தலைவர் எங்க நயினார் நாகேந்திரன் செயல்படுறாரு. ஏங்க ஒரு ஹீரோ ரஜினியை விட்டு நீ ரஜினி இல்ல வேற ஒரு கவுண்டமணி தான் ஹீரோன்னு சொன்ன ரஜினி தான் சொன்னா ஏத்துக்க முடியுமா? ஹீரோ இருந்தாங்க. மன்மோகன் சிங் தாடி வச்ச மன்மோகன் சிங் தாங்க. மோடி தாடி வச்ச மன்மோகன் சிங் ஒன்னா இருக்க முடியுமா? கலைஞரும் கண்ணாடி போட்டிருக்காரு. மற்றவங்களும் வந்து ஸ்டாலின் தான் கண்ணாடி போட்டு அப்பனும் பிள்ளை ஆட முடியுமா? சாதாரண ஆக முடியல. இது மாதிரி தாடி வச்சுக்கொள்ளும் மன்மோகன் சிங் மோடியும் அல்ல, கண்ணாடி போட்டவங்க கலைஞரும் அல்ல. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலுக்கு. ஜெயலலிதா அம்மையார் ஒரு ஸ்டைல், எம்ஜிஆர் ஒரு ஸ்டைல். அதுக்கு எடப்பாடி வந்து எம்ஜிஆர் ஆட முடியுமா? ஸோ அரசியலுங்கிறது அரசியலை பார்க்கணும். அப்படி பார்க்கிற போது அந்த மாநில தலைவர் பொறுப்பு போன பிறகு அந்த கட்சிக்கு விழுந்தது இடி பெரிய வந்து பேஸ் வந்து இழந்து போச்சு. நயினார் நாகேந்திரன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி, அமைச்சராக இருந்திருக்காரு, அதிமுகவில் இருந்திருக்காரு, அங்கேயும் மக்கள் பிரதிநிதியாக இருந்திருக்காரு. இப்ப பாஜகவில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கடந்த நாடாளுமன்ற தேர்தல் செல்வ பிறந்தனை கூட அந்த கட்சி பிசிகால எம்எல்ஏ வந்தாரு. அதுக்கடுத்து காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆயிட்டாரு. சொல்லிச்சிட்டாரா? இல்ல. அது மாதிரி ஒரு தேசிய கட்சியில ஒரு மாநில கட்சியோட தலைவர் அவ்வளவுதான். நயினார் நாகேந்திரனை பார்த்து ஒரு 10 ஓட்டு கூட கூடாது, 10 ஓட்டு விடாது. ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். ஆமா, ஒரு கட்சியுடைய தலைவர் ஸ்ட்ராங்கா தான் சொல்லுவாங்க. ஓட்டு வங்கி எங்க இருக்கு? தொண்டை எங்க இருக்கான்? கேடர்ஸ் எங்க இருக்கான்? என்ன கரிஸ்மாட்டிக் லீடரா நயினார் நாகேந்திரன்? இல்ல பெரிய ஹீரோவா? இல்ல பொலிட்டிக்கல் சினிமா மூலமா வந்தாரா? இல்ல வேற மூலமா வந்தாரா? இல்ல சினிமா அப்படியே அரசியல் பொங்கி இருந்த தலைவரா? கிடையாது. தற்காலிகமா குறுக்கோளியில வந்த பாஜக தலைவர். அப்படி பாஜக தலைவர் இருந்த போது உனக்கான ஓட்டு வங்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கா? அதாவது அவங்க சமுதாயத்துக்குள்ள ஓட்டே கிடையாது. அந்த கான்செப்ட் தப்பு. 30 ஓட்டுகள் வந்து 30 ஓட்டு மட்டும் அதெல்லாம் ஜாதி கிடையாது. எல்லா ஜாதிக்காரும் எல்லா கட்சியும் இருக்கான். சோ அதை வந்து நயினார் முக்குள ஜாதி ஃபுல்லா ஓட்டு போடுறாங்க சும்மா. அதுக்கான தலைவர் அங்க இல்ல. திருநெல்வேலி தொகுதி தொக்க போறாரு. அதே போன முறை எடேன்கூட்ல இருந்து நயினார் ஜெயிச்சாரு. அதே எடேன்கூட்ல இந்த முறை தோக்க போறாரு. அப்படி சூழ்நிலை இருக்கு. களத்துல ஒன்றும் ஒரு சாதமா இல்ல. தென் மாவட்டத்திலே அவருக்கு மைனஸா இருக்கு. அந்த அண்ணாமலை ஆதரவாளர்களுடைய வாக்குகள் வந்து யாருக்கு தான் போகும்? அது அண்ணாமலை தான் முடிவு செய்யணும். அவர் யாருக்கு வாய்வழியை சொல்கிறாரோ உத்தரவு சொல்றாரோ அவருக்கு தான் அந்த வாக்கு போகும். அண்ணாமலைக்கு எப்படி சார் சொந்த கட்சிக்கு துரோகம் செய்வாரு? சொந்த கட்சி உறுப்பினரா வந்து சரி அது ஒரு பொறுப்பா? எத்தனை நாளைக்கு பயணிப்பாரு? எங்க ஒரு மக்கள் தலைவர் அந்த கட்சியில இருக்க தொண்டர்கள்லாம் கலாய்வு பண்றப்போ சொல்றான், இளைஞர்கள்லாம் சொல்றான், சார் நாங்க காமராஜர் பார்த்திருக்கிறோம், கக்கன மாதிரி பார்த்திருக்கிறோம், கலைஞரும் எம்ஜிஆர் மாதிரி பார்த்த உருவமா இருக்கு, மக்கள் தலைவர் எம்ஜிஆர்னு சொல்லி போஸ்ட் போடுறான். இப்படி வந்து அண்ணாமலை மேல ஒரு கிரேஸ் கூட்டம் உருவாயிருக்கு. எப்படி விஜய் கூட இருக்கு அது மாதிரி உருவாயிருக்கு, சீமான் கூட மாதிரி உருவாயிருக்குது. அப்படி போது அந்த தேசியத்துல போய் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நாள் ஒரு நிலைமை விடை கொடுப்பார். நிச்சயமா தமிழ்நாட்டு அரசியல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்க. 10 போராள அண்ணாமலை கிடையாது. தேசிய அளவில் முக்கியமான ஒரு பொறுப்பு வழங்கப்பட வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டு அரசியலோ இல்ல தேசிய பொதுச் செயலாளரோ வெரி சிம்பிள் அப்படின்னு நிறைய பத்திரிகையாளர் சொல்றாங்க. வெரி சிம்பிள். மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைச்சக்கூடிய அண்ணாமலை. அப்படி இருக்கிற போது இங்க தமிழ்நாட்டு விட்டு போய் டெல்லியில போய் மாற்றத்தை கொடுக்க முடியுமா? முருகன் வந்து சாட்டர்டே சண்டே வந்து வெள்ளிக்கிழமை அமாவாசை படம் பார்த்தீங்களா? அது மாதிரி வெள்ளிக்கிழமை வந்தா தொப்பி போட்டுட்டு வந்து பேடி கூட்டு போறாரு. சாட்டர்டே சண்டே பொலிட்டிஷியன்ஸ். அது வந்து தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை அதுக்கு ஒத்துக்கு வரா? வயசு அவ்வளவு வயசு கிழமை வயசா? முருகனுக்கு வேற வழியில பிளாட்ஃபார்ம்ல மத்திய அமைச்சருக்கு பிரச்சனை இல்லை. அண்ணாமலைக்கு அப்படி இல்லையே. சோ அப்படி இருக்கும்போது அண்ணாமலையுடைய வயசு 40 வயசு. அண்ணா வந்து 40 வயசுல சக்கஸ் ஆனாரு. கலைஞர் வந்து 40 வயசுல சக்கஸ் ஆனாரு. அது போல அண்ணா கலைஞர் வழியில் அண்ணாமலை வந்து இருக்கலாம் நினைக்கிறீங்க, ஏன் மாட்டேங்கிறீங்க? சோ அப்படி பாக்குறப்ப 2031 ஏன் வந்து விஜய் அண்ணாமலை விஜய் அண்ணாமலை உதயநிதி 3 பேருக்குள்ள ஃபைட்டா இருக்குன்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல நான் கேட்கணும்னு வரேன். கடந்த நிறுவனம் தான் வந்து சொன்னுச்சு, கண்டிப்பா நாங்க வந்து பாருங்க இந்த முறை வந்து கோவை தொகுதியோட எம்பி வந்து பாஜகவை சேர்ந்து அண்ணாமலை அவர்கள்லாம் வரப்போறாரு, இல்லைன்னா என் நிறுவனத்தை வந்து கிளச்சிட்டு போறாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதுவே பிடிச்சிட்டு ஒன்னே பிடிச்சால்றீங்க. அதுக்கு முன்னாடி 60 சர்வே விட்டு அதெல்லாம் பேச மாட்டீங்க. அதே எம்பி எலெக்ஷன்ல எக்ஸிட் போல்ல ஜெயிக்கணும்னு சொன்னா அதை பத்தி பேச மாட்டீங்க. அதுக்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூர் தாண்டி எல்லா தொகுதியும் திமுக 37 தொகுதி ஜெயிக்கணும். அண்ணாமலை அவர்கள் கரிஸ்மாட்டிக் லீடர் அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருக்கலாம். அது என்ன பிரச்சனை சொன்னா கோயம்புத்தூர் பொறுத்த வெளிப்படையா சொல்றாங்க. நான் ஜனவரி மாசம் கோயம்புத்தூர் சர்வே பண்ண கிட்டத்தட்ட 50 லட்சம் தொகுதிக்கு மட்டுமே நான் செலவு பண்ணேன். நீங்க மனதிலிருந்து ஓப்பனா சொல்றேன். அங்க நடந்த விஷயத்தை நீங்க பதிவு பண்ண வரும்போது நீங்க அடிக்கடி இரிட்டேட் பண்ணி மூட் அவுட் பண்ணி வேற மாதிரி கொண்டு போறீங்க. அதுக்கு நான் பதில் கொடுக்குறேன். ஜனவரி மாசம் 21% தான் இருந்துச்சு அண்ணாமலைக்கு. அது நாளையில என்ன இந்த ஜனவரி மாசமே அவர் கேண்டிடேட்னு சொல்லி அறிவிச்சு பண்ணியிருந்தாங்கன்னா அப்போதே வேலை பார்த்தா அதை டேலி பண்ணிக்கலாம். திடீர்னு வந்து அவரே விருப்பம் நினைக்காத போது கேண்டிடேட் இது பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியேப்பட்ட சூழ்நிலை பூத்து கமிட்டி வந்து ஃபேக்காக இருக்குது. கேசவ நாயன் குரூப்பெல்லாம் வந்து ஃபேக்காக ஒர்க் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த லிஸ்ட்டு வாக்காளர் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்துட்டாங்க. திமுக செட் பண்ணி எல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ எடுக்க அது ஒரு பக்கம் மைனஸ். அப்புறம் வந்து பிரச்சாரம் வந்து தொய்வு. அதுக்கடுத்து வந்து ஃபீல்டு லெவலில் கட்சி கட்டமைப்பு திமுக அதிமுக எடுத்து ஓட்டு வாங்குற அளவுக்கு ஆட்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இதெல்லாம் வந்து முன்னாடியே கட்டமைப்பு பண்ணிச்சோன்னா வெற்றி பெற்றிருக்கும். மக்கள் மத்தியில் அந்த அலை இருந்துச்சு. அதை வந்து சரிவர இவங்க பயன்படுத்திக்கல. இப்போ உதாரணத்துக்கு இருகூர் சூலூர் சட்டமன்ற தொகுதி இருக்குன்னு வச்சுங்களேன். அங்கே சமூக இது
தேவேந்திர குல ஓட்டு, அப்புறம் வந்து முக்குளத்தூர் ஓட்டு இருக்குது. அந்த முக்குளத்தூர் ஓட்டை வந்து தினகரனையும் ஓபிஎஸ் வச்சு பிரச்சாரம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அது செய்யல. அண்ணாமலை வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி அது ஒரு பெரிய தப்பு. இன்னும் கொஞ்சம் கீழ் இறங்கி பண்ணியிருந்தானா நிச்சயமாக பணமும் கொடுத்தாருன்னா கட்டாயம் ஜெயிச்சிருக்க முடியும். ஸோ டைம் கிடைக்கல அவங்களுக்கு, அதெல்லாம் தோத்தாங்க. அதை விட ஒரு விஷயம், ஏடிஎம்கே 21% ஓட்டு வர வேண்டியது 5% ஓட்டு டிஎம்கே போயிடுச்சு. ஏடிஎம்கே 21% ஓட்டு ஏடிஎம்கே போக வேண்டியது 17% வந்துட்டு மீதி 5% ஓட்டு டிஎம்கே போயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து நாம் தமிழ் கட்சியே வந்து டிஎம்கே போட்டிருக்கான். அதுக்கடுத்து மக்கள் மோடி வேணாம்னு சொல்லிட்டு அந்த போட்டது. இந்த ஃபேக்டரால் தான் அண்ணாமலை தோத்ததுங்க. அதுக்கடுத்து செந்தில் பாலாஜி ஜெயிலில் உட்காந்துட்டு மருத்துவர் ஓய்வு ரூமில் உட்காந்துட்டு அவர் வந்து அங்கே போட்ட பிளான் போட்டு ஒர்க் அவுட் ஆனது விளைவு தான் அண்ணாமலை தோத்தார். அதுக்கும் என் சர்வேக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? இதோட விளக்க நான் கொடுக்கணுமா? தேர்தல் அரசியல வந்து தோக்குறதும் வெற்றியும் அந்த கட்சிக்குள்ள இன்டர்னல் விஷயம். அந்த இன்டர்னல் விஷயம் போது அவங்க எதிரியை வீழ்த்தவும் செய்யறதும் அவங்களுடையது. உனக்கு டாக்டர் வரீங்க, பல்ஸ் பிபி எப்படி நல்லா இருக்குன்னு சொல்றேன், அதை வந்து நீங்க பார்த்தோம், நீ டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் கண்டதெல்லாம் திணி பிபி ஏற்றிக்கிட்டா ஞாபகம் இருப்பா முடியுமா? சொல்லுங்க. நான் டாக்டர், நான் எங்கிட்ட வரீங்க, நல்லா இருக்கு, வாய்ப்பு இருக்கு, பொழைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதுக்கு ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒழுங்கா இது பண்ணி நான் பொழைச்சுன்னு சொல்ற இது பண்ணுவேன். அது மாதிரி தான் கோயம்புத்தூர் நடந்த சம்பவம். போதுமா விளக்கம்? தெளிவாயிட்டீங்களா? இதுக்கு மேல அந்த கொஸ்டின் கேட்காதீங்க. தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிற கேள்விக்கே இன்னொரு டைம் வர்றேன். அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 64.58% மக்கள் வந்து அடுத்த முதல்வரா அவர் வரணும் அப்படிங்கிற ரீதியில வந்து அதாவது கலாய்வுல வந்து சொல்லியிருக்காங்க, உங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப அண்ணாமலைக்கான அந்த ஆதரவு ஓட்டம் வந்து அதிகரித்து தான் இருக்கா? ஆமாம், அது எந்த மாற்றம் இல்லை. அண்ணாமலை மட்டும் இல்லைங்க. அதில் பார்த்தீங்கன்னா உதயநிதி 67, அண்ணாமலை 64, விஜய் 60, இந்த சீமான் 30 கணக்கு போட்டுங்க. இந்த 31க்கு இது ஒரு பேஸ். அதாவது எதிர்கால இளைஞருடைய தலைமுறையை வந்து தீர்மானிக்கிற இடத்துல அரசியல் 2,40,91,872 ஓட்டு 30 வயசுக்குள்ள ஓட்டு. சரியா? அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 39 வயசுக்குள்ள ஓட்டு. அந்த ஓட்டு பார்லிமெண்ட்ல போலிங் ஆயிருக்கு. போன எலெக்ஷன் பார்லிமெண்ட் வந்து 18-19 வயசுக்குள்ள 9.52 லட்சம் பேர். அதுக்கடுத்து 29 வயசுல 20லேருந்து 29 வயசுல 1 கோடியே 8 லட்சம் பேர். மொத்தம் 1.17 வர சட்டமன்றத்தில் இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குற போது அடுத்து 2,40,00,000 வந்து கிட்டத்தட்ட வந்து 2030 ஒரு 3.5 கோடி ஓட்டு ஆகுதுன்னு வச்சுங்களேன். அந்த 3.5 கோடிக்கான தலைவர்கள் இவர்கள் தான். உதயநிதி, அண்ணாமலை, அந்த 3 ஃபேக்டரி. நீ கணக்கு யாரும் இந்த மாதிரி விஷயம் கேட்கல, நீங்க வித்தியாசமா கேட்டீங்க. இந்த கணக்கு பொருந்தும் அன்னைக்கு. அப்ப தமிழ்நாட்டினுடைய எதிர்கால அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலை, விஜய், சீமான் தான் இருக்காங்க. ஆமா, இதுதான் ஃபேக்ட். 2030 இந்த பேட்சோட ராமதாஸ், திருமாவளவன், வைகோ, இப்படி எல்லாருமே, ஓபிஎஸ் எல்லாருமே இந்த பேட்சோட அறுவடை ஆயிடுவாங்க. சசிகலா ஆகட்டும், தினகரன் ஆகட்டும், எல்லாருமே இந்த பேட்சோட முடிஞ்சிருச்சு. அடுத்த பேட்ச்ன்றது இவங்களுக்கு இந்த ஓட்டுக்கான தலைவர்கள் அவங்க தான் என்ற அடையாளம் இன்றைக்கே நான் பதிவு பண்றேன். இல்ல, ஒருத்தர் வந்து திராவிடம் தீவிரமா பேசுறது, இன்னொருத்தர் திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழ்நாட்டின் கண்கள்னு பேசுறாரு, இன்னொரு அதிதீவிரமா ஒரு தமிழ் தேசியம் பேசுறவர் சீமான் இருக்காரு, இப்போ அண்ணாமலை தேசியம் பேசுறாரு. இவர் தேசிய அவர் மாற்றத்தை கொடுக்கிற தலைவர் அண்ணாமலை, திராவிடத்துக்கு மாற்று அவர் சக்தி அப்படின்னு கூட வரலாம் இல்லையா? அப்படின்னு அவருக்கு ரொம்ப காலமா சொல்றாரு. அதை வச்சு சொல்றேன், மாற்றம் வேண்டும், தமிழகத்தில் திராவிடங்களை மாறி ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்றாரு. அவரே கூட கொடுக்கறது கூட முயற்சி பண்ணலாம்ல. அண்ணாமலை அவர்களை வந்து பாஜகவுடைய கட்சி தலைவர் பதவியிலிருந்து தூக்கப்பட்டாலும் கூட மக்கள் மத்தியில் அவருக்கான செல்வாக்கு இருந்துட்டு தான் இருக்கு. நான் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. மக்கள் தலைவராக அவர் ஆயிட்டாருங்க, ஒரு கட்சியில் போய் வந்து வேலைக்காரன் இல்லாமல் அவரே ஒரு கட்சி ஆரம்பிக்க சொல்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபாலோயிஸ் சொல்கிறாங்க. நான் சொல்லலை, அவங்க ஃபாலோயிஸ் சொல்கிறாங்க. அப்படின்ற போது அவங்க ஆட்கள், அவங்க ஆதரவாளர்களே என்னென்னா, இவர் புது அமைப்பு தொடங்கிட மாட்டாரா, இதை விட்டு வெளியே வந்துட மாட்டாரா, அரசியலில் வந்து விஜய்க்கும் உதயநிதிக்கும் கவுண்டர் கொடுக்க மாட்டாரா, அடுத்து 2000 முதலமைச்சர் ஆக மாட்டாரா, அப்படி எண்ணத்தை நான் சொல்லலை, அவங்க தொண்டர்கள் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க போது அந்த தொண்டர்கள், அவங்களுடைய ஃபாலோயிஸ், அவங்களுடைய அன்புக்குரிய கூட்டங்களுடைய விருப்பத்தை அண்ணாமலை நிறைவேற்றுவாரா, நிறைவேற்ற மாட்டாரா, இல்லை பாஜகவில் போய் அரசியல் வாழ்க்கை தேய்பிரை ஆக்குவாரா, இல்லை விஜயும் சீமானையும் மோதி வெற்றி பெறுவதற்கு வருவாரா என்பது காலம்தான் பதில் சொல்லணும். அவர் கையில் தான் அரசியல் இருக்கிறது. அவர் முடிவு தான், யுவர் லைஃப் யுவர் சாய்ஸ் மாதிரி அவர் வாழ்க்கை அவர் கையில். அவர் வாழ்க்கையினுடைய அரசியல் முடிவுகளை அவர் எப்படி எடுக்கணும்ன்றது காலம் பதில் சொல்லும். முடிவுகள் மாற்றங்கள் உண்டாக்கும், அரசியல் நிகழ்வுகள் மாற்றங்களை உருவாக்கும், வரலாற்றில் பதிவுகள் பெறும். அப்படி நோக்கத்தில் அண்ணாமலையுடைய எதிர்காலம் என்னென்பது அவர் கையில் தான் இருக்குது. டிசைடிங் ஃபேக்ட் இருக்கிறவங்கள கைவிட மாட்டான்னு நான் நினைக்கிறேன். ஆளுங்கட்சிக்கான எதிர்ப்புகள் வந்து அதிகமாக பதிவாயிருக்கு. நிறைய திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடம் முழுமையாக போய் சேரலை. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசு கோட்டை விட்டுருக்கு அப்படிங்கிற இதில் பல திட்டங்களையும் குறிப்பிட்டு மக்கள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருக்கீங்க. நிறைய மக்கள் வந்து டிக் பண்ணியிருக்கிறது என்ன மோசம் அப்படிங்கிறதான் எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. ஸோ அதை நம்ம பார்க்கும்போது, ஆனால் அந்த அடுத்த முதல்வர் கேட்டகரியில ஸ்டாலினையும் கொண்டு வர்றீங்க, உதயநிதி அவர்களையும் கொண்டு வர்றீங்க. இந்த தனித்தனி ஒப்பீடு வந்து ஏங்க ஒழுங்கான ரேஷன் பொருள் விநியோகம் வந்து மோசம், உண்மையாக கொடுக்குறாங்களா நீங்களே சொல்லுங்க.
தமிழ்நாடு முழுக்க ரேஷன் பொருள் ஒழுங்காக கொடுக்குதில்ல, அரிசியெல்லாம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்க போது நலத்திட்டங்கள் செயலாக்கும், அப்புறம் வந்து சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது, அதில் வந்து சட்ட ஒழுங்கு பராமரிப்பு என்னன்னு ஊரே சிரிக்குது பார்ப்பீங்க. அது ஏடிஎம்கே பொருளையும் அதே நிலைமை, டிஎம்கே பொருளையும் இதே நிலைமை. ஸோ கண்டினியூட்டி சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரெண்டு கட்சியுமே கையாளுறது சரியில்லை. முதல்வர் சொல்றாரு அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கூடிய பிரச்சனைகளை அது அப்படிதான் சொல்லுவாங்க, ஆளுங்கட்சி தான் அப்படிதான் சொல்லுவாங்க. அதில் வந்து 72% மோசம். அப்புறம் வந்து மணல் கொள்ளையை தடுக்கும் நடவடிக்கை, அது வந்து கிட்டத்தட்ட 77%. அது எல்லாரும் மக்களுக்கே தெரியும், ஊர் அறிஞ்ச பாப்பனும் வேலி இருக்குன்னு கிராமம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஊருக்கே தெரியும் அந்த மணல் கொள்ளை எவ்வளோ நடக்குதுன்னு. அப்புறம் வந்து அரசு லஞ்சம், அதிகமான லஞ்சம், முன்ன கவர்மெண்ட்டையும் வாங்கினாங்க, இந்த கவர்மெண்ட் ரெண்டுத்தும் சேம் பேட்டர்னாக வசூல் பண்ணுறாங்க, அதில் எந்த மாற்றம் இல்லை. அதுக்கடுத்து மதுக்குடி பிரச்சனை கையாளுது, எப்படி கள்ளச்சாராயெல்லாம் விற்கிறாங்க, போலி மதுபானம்லாம் விற்கிறாங்க, அதில் 80% அந்த அரசு ஃபெயிலியர் தான். அதுக்கு குடிநீர் கையாளும் விதம் வந்து அதுவும் வந்து 63% ஃபெயிலியர். அப்புறம் விலைவாசி அரசு கட்டுப்போம், அதிமுக ஆட்சி அதே இல்லாமல் திமுக ஆட்சி இல்லாமல் கட்டுப்படுத்த முடியல. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் போதிய பணப்புழக்கம் இல்லை. இது வந்து பெரிய பிரச்சனை. போன ஆட்சியில் இந்த ஆட்சியில் மின்கட்ட வரி சிறப்பு ஏடிஎம்கே இருந்துச்சு, டிஎம்கே இருந்துச்சு. அப்புறம் வந்து சாக்கடை கழிப்பிட வசதி ஏடிஎம்கே இருந்துச்சு, டிஎம்கே இருக்குது. வேலைவாய்ப்பு வேலையில்லா திட்டம் ஏடிஎம்கே இருக்குது, டிஎம்கே அதிகமாக இருக்குது. அப்புறம் மக்களும் போதிய பணப்புழக்கம் இல்லை. என் பேக்கெட்லையும் பணம் இல்லை, ஓன் பேக்கெட் போல மக்கள் பேக்கெட்லையும் பணம் இல்லை. அவன் புலம்புறான், எங்கடா அந்த பணம் போச்சுன்னு புலம்புறான். அதுக்கு வந்து அந்த ஆட்சி ஏடிஎம்கேலையும் நிலைமை, இந்த ஆட்சியிலும் நிலைமை. அப்படின்னு அது அந்த மக்களுடைய பணப்புழக்கத்துக்கு தீர்வு கொடுக்கல. வெள்ளாண் தொகை வந்து குறைபாடு அது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மைனஸ். சரி, அதே மாதிரி ப்ளஸ்ஸும் சொல்லணும். மகளிர் உரிமை திட்டம் அது வந்து ப்ளஸ்ஸு. அப்புறம் வந்து இலவச பேருந்து ப்ளஸ்ஸு. அப்புறம் முதல்வன் திட்டம் அது ப்ளஸ்ஸு. அப்புறம் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் ப்ளஸ்ஸு. இப்படி வந்து ப்ளஸ்ஸான திட்டங்களும் இதில் இருக்குது. மைனஸ்க்குனே தராசு மாதிரி ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. நல்லாட்சியும் இருக்கிறது, பிடிக்காத ஆட்சியும் இருக்கிறது, அதிருப்தியும் இருக்கிறது. ஜஸ்ட் பாஸ் ஆன சூழ்நிலை டிஎம்கே கவர்மெண்ட் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, அது காரணம் எதிர்க்கிற அணிகள் சரியில்லாதனால ஜஸ்ட் பார்டர் பாஸ்ல பாஸ் பண்றாங்க. இப்ப சீமானை பின்னுக்கு தள்ளுகிறாரா விஜய் அப்படிங்கிற கேள்வியை வந்து நான் கேட்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்க இதுல குறிப்பிட்டிருக்கீங்க சீமானுக்கு 30% மக்கள் தான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, விஜய்க்கு ஒரு மடங்கு கூட போய் 60.58% மக்கள் வாக்கு அளிக்கிறாங்க, தேர்வு செய்யறாங்க, விஜயை வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா பாக்குறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. விஜய் வந்து அவ்வளவு ஸ்பீடா வளர்ந்துட்டாரா? விஜயும் சீமானும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது முதல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் வேறு, சீமான் வேறு. விஜய்க்கும் சீமானுக்கும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. விஜயுடைய அரசியல் வேறு, சீமானுடைய அரசியல் வேறு. சீமான் வந்து ஒரு குழு, அதாவது தமிழ் தேசிய ஒரு குழு. எப்படி இடதுசாரி, விசிகா, தாவேக்கா, அப்படி இது தீக்காலாம் இருக்குது, அது போல் ஒரு குழு, அவ்வளோதான். அவங்க என்றைக்கும் ஆட்சி தமிழ்நாட்டை பிடிக்க மாட்டாங்க. ஸோ ஆட்சி வருவதற்கான வாய்ப்பும் இல்லை, சித்தாந்தம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா காம்படிஷன் அதிக பார்ட்டிஸ் தமிழ்நாட்டில் ஆகிப்போச்சு. நீவன காலத்துக்கு அது வந்து ஒரு பர்சனேஜ் பார்ட்டியாக இருக்கும் போலயே வெற்றி பெற பார்ட்டியாக இதுமாதிரி இருக்காது. அவங்க சகோதரர்கள் யாராவது தமிழ் உள்ளங்கள் சொன்னால் மன்னிச்சுங்க, இப்படியே பேசி பண்ணிட்டு இருக்கலாம் போலயே சதவீதங்கள் குறையும் போது இதுமாதிரி ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ தமிழ்நாடு மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கிட்டாங்களா? மறுபடியும் குறையும், அதிகாரிலாம் போவாங்க. ஸோ 6% ஓட்டு 7% கூட சட்டமத்தில் வரலாம். ஸோ அதனால் வந்து இதுக்கு மேலே ஏறுமுகம் என்பது ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க மாநில அரசியல் வந்து கட்டமைப்புகளை மற்ற கட்சிகளுக்கு இணையாக இல்லை. ஸோ அதில் தமிழ் தேசியம் சொல்கிறாங்க ஒழிய அந்த சீமானை தாண்டி வேறு நபர்களுக்கு ஒரு மாவட்டத்தில் ஆளுமிக்க தலைவராக யாரும் வளர்க்கப்படலை. வளர்த்தாலும் அவங்க காணாமல் போயிடுறாங்க. எடுத்துக்காட்டு காளியம்மா, எப்படி எடப்பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ், தினகரன், சசிகலாவோ மற்ற ஏனையவர்களையோ அண்ணாமலையோ ஏற்றுக்க முடியலையோ, அதுபோல் தினகரன் சீமான் அவர்கள் காளியம்மை போன்ற ஆட்களையும் அனுசரித்து ஏற்றுட்டு போகணும். அந்த மாதிரி பல காளியம்மாள் இருக்காங்க. அதெல்லாம் போனது அவங்களுக்குலாம் ஒரு மைனஸ். ஸோ அப்படி போது அங்கேயும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. அப்படி போது விஜய்க்கு இணையானவர் சீமான் அல்ல, சீமானுக்கு இணையானவர் விஜயும் அல்ல. அது ட்ராக் வேறு, இது ட்ராக் வேறு. ஸோ இதுக்கு அடுத்து அவர் மட்டும் உதயநிதி என்பது குடும்ப அரசியல் வராரு. அப்புறம் போது இடையில ஒரு அண்ணாமலை ரோல் என்னன்னு தான் எனக்கு தெரியல. அந்த கதை வந்தால் எல்லா கணக்கும் மாறும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களோட பதிவு. நன்றி சார். மிக்க நன்றி.